வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டேஸ்ட்டு. ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் மட்டன் சாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் தனியா பவுடர், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் தந்தூரி பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் பெப்பர். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மின்ட் சட்னி வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். மின்ட் அண்ட் சில்லி போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் ஃபைனல் டச் நீங்கள் கார்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா பவுடர் ஒரு தூள் நம்ம போட்டோம் அப்படின்னா 2 பவுடர் சில்லி, காஷ்மீரி சில்லி, ரைட்டா. அதுக்கப்புறம் தந்தூரி பவுடர் அதே மாதிரி 2, லைட்டாக டர்மரிக், ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், அப்புறம் கரம் மசாலா டு ஆட் டு த ஃப்ளேவர், ஜிஞ்சர் கார்லிக், இதோட சேர்த்து கொஞ்சம் தயிர். நல்லா மிக்ஸ் ஆன உடனே வேண்டிய அளவுக்கு சால்ட், மிக்ஸ் பண்ணிட்டேன். டைரக்டா சாப்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ண விட்டு ஓகே. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் போக் பண்ண போறேன். ஸோ தட் அந்த மசாலாலாம் உள்ள இறங்கணும் அப்படின்றதுனால ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண போறோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் போக் பண்ணி குக் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் புட் இட் பேக். ஸோ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஓவனை வந்து ரெடி பண்ணுறோம். ஓவனை வந்து 450 ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஓவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பேனை ரெடி பண்ணுறோம். ஆயில் வந்து போட்டாச்சு. ஸோ அப்புறம் சாப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஓவனில் எடுத்து வைக்க வேண்டியது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவனில் வந்து சாப்ஸ் வந்து ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த மீன் டைம் நம்ம வந்து பேனில் வந்து ஃபைனலாக வந்து குக் பண்ண போகிறோம். அதில் வந்து கேஸ்ட் அயர்ன், திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ்லி பாட் ஃபார் ரோஸ்டிங் பர்பஸ். ஸோ அந்த கேஸ்ட் அயர்னில் முதல்ல போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 5 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் நல்லா வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து யூஷுவல் திங்ஸ். ஸோ இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிடுறோம்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு மல்லி பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா lamb நல்லா குக் ஆயிடுச்சு ஓவனில். ஸோ கொஞ்சம் ஓவன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓவன்லேருந்து எடுத்த lamb chops. ஸோ அதை வந்து டைரெக்டாக வந்து we are going to place it. கொஞ்சம் இதுலேயும் ரோஸ்ட் ஆகட்டும் அப்படி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பண்ணிட்டு லைட்டா வந்து மின்ட் சட்னியை ஆட் பண்ண போறோம். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த மின்ட் சட்னி இது 1/2 ஸ்பூன். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி okay, let's get into the moment of truth. Wow, excellent ஆ வந்திருக்கு பாத்தீங்களா? So all I'm going to do is put it here. So எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல வச்சாச்சு, அவ்வளவுதான். Awesome. ஸோ இனிமேல் கொஞ்ச நேரத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேஸ்டிங் பண்ண போகிறோம். தேங்க்யூ.